வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி, ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசங்கள் ஊடாக நாம் நம்மை ஆண்டவர் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார் என்கிற காரியங்களை குறித்து தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்தின் வழியாக அவர் தீயோரிடமிருந்து நம்மை தப்ப வைக்கிறார் என்கிறதனையும், திருப்பாடல் வழியாக தம்முடைய பேரன்பினாலே அவர் நம்மை தப்பு வைக்கிறார் என்கிறதனையும், இரண்டாவது வாசகத்தின் வழியாக கடவுளுடைய அருளாலும் அருட்கொடையாலும் நாம் தப்புவிக்கப்படுகிறோம் என்கிற காரியத்தையும், நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம்முடைய முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அதனாலே யாருக்கும் அஞ்சாதிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். முதல் வாசகத்திலே எரேமியா தனக்கு நிகழ்ந்திருக்கிற சூழ்நிலையை குறித்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். அவர் இப்படி சொல்லி மன்றாடுகிறார்: சுற்றிலும் திகிலாய் இருக்கிறது, என்னை பழி சுமத்துகிறதற்காக ஒரு கூட்டம் அலைந்து கொண்டே இருக்கிறது, நான் எப்பொழுது விழுவேன் என்று என்னுடைய நண்பர் கூட்டம் காத்திருக்கிறது, நான் மயங்கி விழ மாட்டேனா, என்னை கொண்டு விடலாமே என்று ஒரு கூட்டம் தேடிக்கொண்டிருக்கிறது. இப்படி என்னை பழி வாங்குகிற நினைக்கிற கூட்டத்தின் நடுவிலே நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த இடத்திலே நான் தங்கி இருக்கிறபடியினாலே தேவரின் என்னை காத்து கொள்ளுவீராக என்று அவர் மன்றாடுகிறதை பார்க்கிறோம். அவர் ஆண்டவரிடத்திலே நீர் வலிமை மிகு தேவனாய் இருக்கிறீர், நீர் வலிமை மிகுந்த தேவனாய் இருக்கிறதினாலே நீர் வந்து என்னை மீட்டுக் கொள்ளும். அவர் தன்னை மீட்டுக் கொள்ள ஆண்டவரை அழைக்கிற பொழுது அவர் அங்கே ஒரு காரியத்தை முன்வைக்கிறார். நேர்மை மனதுடையவன், உள்ளுணர்வை ஆராய்ந்து அறிகிறவர், இருதயத்தின் அனைத்தையும் அறிந்து எனக்கு நீதி வழங்குகிற தேவன் நீர், அதனாலே நான் உம்மிடத்திலே என்னுடைய வழக்கை தருகிறேன் என்று எரேமியா அங்கே ஆண்டவரிடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தீயோனிடமிருந்து நம்மை விடுவிக்கிறார். எப்பொழுது அவர் விடுவிக்கிறார் என்று சொன்னால், நாம் நேர்மையாய் இருக்கிற பொழுது, நாம் நியாயத்தில் நடக்கிற பொழுது, நாம் தூய இருதயத்தோடு காணப்படுகிற பொழுது, ஏனெனில் அவர் நம்முடைய உள்ளுணர்வுகளை அறிந்து செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். அதனாலே நாம் ஆண்டவரிடத்திலே என்னை விடுவியும் என்றே தப்புவியும் என்று சொல்லுகிற பொழுது நாம் பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும். அதனாலே ஆண்டவர் நம்மை தப்பு வைக்கிறார். அல்லது என்று சொன்னால் நாம் சாத்தானுடைய பிடியிலே விட்டுவிடப்படுகிறோம், அவனுடைய கையிலே மாட்டியிருக்கிறோம் என்கிற விடயமே நமக்கு தெரியாதபடிக்கு நம்முடைய வாழ்வு நகர்ந்து கொண்டே இருக்கும். திருப்பாடலிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன? ஆண்டவரிடத்திலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான்: நான் இழிவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், வெட்க கேடினாலே என் முகத்தை நான் மூடிக்கொள்ளுகிறேன், என் உடன் பிறப்புகள் என்னை அயலாரை போல பார்க்கிறார்கள், உம்முடைய பழி என் மேல் விழுந்தது. அப்படி என்றால் ஆண்டவருடைய காரியமாக, அவருடைய சத்தியத்தின் நிமித்தமாக, அவருடைய நேர்மை தமனத்தின் நிமித்தமாக நாம் அவருக்காக அவருக்கென்று நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து செயல்படுகிற பொழுது நம்முடைய வாழ்விலே வருகிற எல்லா இக்கட்டுக்கானலான சூழ்நிலைகளிலும், எல்லா தீயதான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை தப்பு வைக்கிறவராய் இருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிற பொழுது, ஏற்ற வேளையிலே நாம் அவரிடத்திலே ஜெபிக்கிற பொழுது அவர் பேரன்போடு நம் பக்கம் திரும்புகிறவராய் இருக்கிறார். அவரை நாடி தேடுகிறவரை ஒரு காலம் அவர் கைவிடுகிறதில்லை என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். நீ தூய்மையான மனதோடு இருக்க வேண்டும், நீ ஆண்டவரிடத்திலே யோக்கியமுள்ள மனதோடு இருக்க வேண்டும், இருதயத்திலே சுத்த எண்ணம் கொண்டிருக்க வேண்டும். அப்பேற்பட்டவனை எந்த மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் அவனை தப்புவிக்கிறார், ஆண்டவர் அவனை விடுதலை செய்கிறார். இப்பொழுது நாம் இந்த உலகத்திலே சில மனிதர்கள் தப்பித்துக் கொண்டே இருக்கிறார்களே, அவர்கள் என்ன குற்றதான் செய்தாலும் அவர்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வாழ்வு நல்ல
காலமாய் இருக்கிறது என்று நாம் ஆலோசனை செய்வோம் என்று சொன்னால், இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களிடத்திலே சொல்லித் தருகிற காரியம் அதுதான். அவன் சாத்தானுடைய கையில் இருக்கிறான். அவன் சாத்தானாலே பாதுகாக்கப்பட்டு இருக்கிறான். அவனுடைய வாழ்வு இந்த உலகத்திலே மேன்மைப்பட்டதை போல தோன்றும். ஆனால் அவன் சத்தியத்தில் அவன் அழிந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனிடத்திலே நேர்மை இல்லை, அவனிடத்திலே உண்மை இல்லை, அவனிடத்திலே தூய்மை இல்லை. அவனுடைய உள்ளுணர்வுகள் எல்லாம் ஆண்டவரால் தராசினாலே நுறுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய இருதயத்திற்கு ஏற்ப அவர் அவனுக்கு நீதி வழங்குகிறார். அதனாலே நாம் ஆண்டவரால் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்மை தப்புவிக்கிற தேவன் இருக்கிறார் என்று சொன்னால், நாம் ஆண்டவரிடத்திலே நேர்மையுள்ளவர்களாக, நாம் உண்மையுள்ளவர்களாக, அவருக்கு உகந்தவர்களாக, அவருடைய சத்தியத்தையும் அவருடைய மேன்மையையும் அவருடைய நல்ல செய்தியையும் உலகெங்கும் பிரசங்கிக்கிறவர்களாக, உலகெங்கும் பிரசங்கிக்கிறதற்கு முன்பதாகவே நம்முடைய வாழ்விலே அதை பிரகடனப்படுத்துகிறவர்களாய், நம்மை மிக அருகிலே அடுத்திருக்கிற ஜனங்களுக்கு அதை அறிவிக்கிறவர்களாய், அதை உணர்த்துகிறவர்களாய், அதை எடுத்துக்காட்டாய் வாழுகிறவர்களாய் நாம் வாழுகிற பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது வாசகத்தின் வழியாக பவுல் ரோமையருக்கு எழுதுகிற பொழுது இப்படி எழுதுகிறார்: ஒரு மனிதனாலே பாவம் இந்த உலகத்திற்குள்ளே வந்தது. அந்த மனிதன் பாவத்தை இந்த உலகத்திற்குள்ளே கொண்டு வருகிறான். அவன் காலம் தொடங்கி இந்நாள் வரையிலே பாவம் இருக்கிறது. திருச்சட்டத்திற்கு முன்பும் பாவம் இருந்தது, திருச்சட்டத்திற்கு பின்பும் பாவம் இருக்கிறது. திருச்சட்டம் வந்து பாக பிரிவினை ஒன்றும் செய்கிறதில்லை. ஆக சட்டம் இருந்தாலும் சட்டமில்லாவிட்டாலும் ஆண்டவருடைய பார்வையில் பாவங்கள் செய்கிற மனிதனுக்கு விமோசனம் இல்லை. பாவம் என்கிறது ஆண்டவருடைய விருப்பத்திற்கு மாறாய் நடக்கிறது. ஆண்டவர் உன்னையும் என்னையும் ஒரு காரியத்திற்கான ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்திலே அவர் உன்னையும் என்னையும் நம்முடைய பெற்றோரிடத்திலே அனுப்புகிற பொழுது ஒரு முகாந்திரத்தோடு அனுப்பி இருக்கிறார். அந்த முகாந்திரத்தின்படி நாம் நடக்காத வரையிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம், தூய்மை இல்லாமல் நடந்து கொள்ளுகிறோம். அதனாலே நாம் ஆண்டவராலே தப்புவிக்கப்படுகிறதில்லை. இங்கே பவுல் சொல்லுகிற பொழுது கடவுளுடைய அருளும் கிறிஸ்துவனுடைய அருட்கொடையினாலும் நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறோம், தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறோம். இங்கே கடவுளின் அருளும் கிறிஸ்துவின் அருட்கொடையும் வெறுமனே பாவம் செய்து கொண்டிருக்கிறவனுக்கும் அநீதி செய்து கொண்டிருக்கிறவனுக்கும் தொடர்ந்து கிடைப்பதே இல்லை. எவன் மன மாற வேண்டும் என்று நினைக்கிறானோ, எவன் ஆண்டவரிடத்திலே என்னுடைய பாவங்களை மன்னியும், நான் பரிசுத்தனாய் வாழ விளைகிறேன் என்று ஏற்ற வேளையிலே ஆண்டவரிடத்திலே யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, முதல் வாசகத்திலே எரேமியா சொல்லுகிறபடி என்னுடைய வழக்கு உம்மிடத்திலே இருக்கிறது, ஏனெனில் என்னுடைய இருதயங்களை ஆராய்ந்தறிகிற தேவன் நீர் இருக்கிறீர் என்று சொல்லி அவரிடத்திலே நாம் நிற்கிற பொழுது, இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனிடத்திலே நாம் நிற்கிற பொழுது அவர் நமக்காக வழக்காடுகிறார். அவருடைய கிருபையும் அருளும் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய அருள் கொடை நம்மிடத்திலே காணப்படுகிறது. அப்படித்தான் நாம் தப்புவிக்கப்படுகிறோமே அல்லாதபடிக்கு நீ தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்பாய் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை உன்னுடைய வாழ்வில் நீ தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பாய் என்று சொன்னால் ஆண்டவர் உன்னை நிச்சயமாய் தப்புவிக்க மாட்டார் என்கிற காரியத்தையும் இந்த காலை வேளையில் உங்களிடத்திலே சொல்லி தர விரும்புகிறேன். எவன் நீதியா இருக்க விரும்புகிறானோ, எவன் நீதியா இருக்க முயற்சிக்கிறானோ, எவன் சத்தியத்திலே நடக்கவும் சத்தியத்தை பிரகடனப்படுத்தவும் தீர்மானத்தில் இருக்கிறாரோ, அவனிடத்திலே ஆண்டவர் அவனை தப்புவிக்கிறவராய் இருக்கிறாரே அல்லாதபடிக்கு அநியாயம் செய்கிறவனுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற காரியத்தை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன? ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லி தருகிறார். காரியங்கள் மிக தெளிவாய் இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே நாம் நம்முடைய காரியங்களை குறித்து மன்றாடுகிறோம். அவரிடத்திலே நம்முடைய வழக்கை வைத்திருக்கிறோம். அதனாலே இந்த உலகத்திலே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், உடலை அழிப்பவருக்கு அல்ல,
ஆத்துமாவை நரகத்திற்கு இழுத்து செல்லுகிறவரை குறித்தே நீங்கள் அஞ்ச வேண்டும், வேறு யாருக்கும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் தான் நம்மை ஆத்துமாவை அழிக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுயாதீனத்தின் நிமித்தமாக நாம் ஆண்டவருடைய ஆவியை நமக்குள்ளே அழித்து போடுகிறோம். உலகத்தில் இருக்கிற இந்த சரீரத்தை எவராலும் அழிக்க முடியாது. அழித்தால் இந்த உலகத்திலே இந்த உடல் இருந்து கொண்டே இருக்கும் வேறு வடிவத்தின் வழியாக. ஆனால் ஆத்துமா ஆண்டவருக்குரியதாய் இருக்கிறதினாலே, உனக்குள்ளும் எனக்குள்ளும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி ஆண்டவருக்குரியதினாலே அதை யாரும் அழிக்க முடியாது, அதை யாரும் தடவும் முடியாது. ஏனெனில் அது ஆண்டவருடையதாய் இருக்கிறது, அது ஆண்டவராக இருக்கிறது. உனக்குள் எனக்குள் அப்பகுதி தரப்பட்டிருக்கிறது. அதை நாம் நம்முடைய சரீரத்திலே வைத்து சீரழித்தோம் என்று சொன்னால் அந்த ஆவி நம்மிடத்திலே தங்காமல் நம்மிடத்திலிருந்து பிரிந்து போகும். அதனாலே இந்த உலகத்திலே உடல் காணப்படும். எப்படித்தான் நாம் நம்முடைய உடலை அழித்துக் கொள்ளுகிறோம். நம்மை பிடிக்காதவர்கள் நம்மை இந்த உலகத்தின் உடலில் அழித்து விடுவார்கள். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனெனில் இந்த உடல் இந்த உலகிற்கு சொந்தமானது. அது இங்கேயே வேறு வடிவங்களில் காணப்படும். ஆனால் ஆவி ஆண்டவருக்குரியது. அது ஆண்டவருக்குரியதானதினாலே அது ஆண்டவருக்கு திருப்பி தர வேண்டியது இருக்கிறது. அது சரியான பாதையில் நடத்தப்படவில்லை என்று சொன்னால் அது அழிவின் நிலைக்கு செல்லும், கீழான நிலைக்கு செல்லும். அதை மேலான நிலைக்கு கொண்டு வருகிறதற்கு இன்னும் அதற்கான பிறப்புகளை எடுக்க வேண்டியது இருக்கும், அதற்கான காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கும். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு தூரத்திற்கு என்றால் நம்முடைய தலை முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு குருவியாகிலும் அவருடைய அனுமதி இன்றி கீழே விழாது என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது நம்மை ஆண்டவர் எவ்வளவு பத்திரமாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் உணர வேண்டும். ஏன் அவர் நம்மை பத்திரமாய் பாதுகாக்கிறார் என்று சொன்னால் நாம் அநியாயங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், அதனாலே அவர் பாதுகாக்கிறதில்லை. இவன் திருந்தி விட மாட்டானா, இவள் திருந்தி விட மாட்டாளா, இவளுடைய வாழ்வு சத்தியத்தையும் நீதியையும் மேன்மையும் அறிவிக்கிறதாய் மாறிவிடாதா என்று சொல்லித்தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பொறுமையோடு நம்மை நல்வழிப்படுத்துகிறதற்காக நம்மிடத்திலே அன்பும் அருளும் கொண்டவராயிருந்து நம்மை எல்லா காரியங்களிலும் தப்புவிக்க பண்ணி நம்முடைய தலைமுடிகள் எல்லாம் எண்ணப்பட்டு நாம் சாதாரணமாய் கீழே விழாதபடிக்கு ஆண்டவர் நம்மை காத்து கொண்டிருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறது என்பது அவர் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நாம் அவராலே வாழ்ந்து காட்ட வேண்டும், அவரை போல வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிறது தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறது. அல்லாதபடிக்கு வெறுமனே இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுகிறது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறது அல்ல. வெறும் சபை கூட்டத்தின் முன்பு நின்று கொண்டு நான் கர்த்தரை விசுவசிக்கிறேன், இயேசுவே என்னுடைய தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அவருடைய நீதியையும் அவருடைய சத்தியத்தையும் அவருடைய உண்மையையும் ஜனங்களுக்கு முன்பாலே நடப்பிக்கிறதே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறது. அவர்களை ஆண்டவர் தப்ப வைக்கிறவராய் இருக்கிறார். அநியாயம் செய்கிறவர்களை அவர் தப்ப வைக்கிறவராய் இல்லை என்கிற காரியத்தை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாசகங்கள் நமக்கு மிக தெளிவாய் சொல்லி தருகிறது. அவர் நம்மை தீயோனிடமிருந்து விடுவிக்கிறார். சூழ்நிலையா இருந்தாலும் எவன் நம்மை பழிவாங்க தேடினாலும் சுற்றிலும் காரிருளும் திகிலும் உண்டாயிருந்தாலும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். நம்மை எவ்வளவுதான் வெட்கக்கேடு சூழ்ந்திருந்தாலும் உடன் பிறந்தவர்கள் நம்மை அயலான் என கருதி இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய பேரன்பினாலே நாம் ஏற்ற வேளையில் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நம்மை ஈர்த்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்தவர்களாய் காணப்பட்டாலும் அவருடைய அருளும் அவருடைய கொடையும் அவருடைய பேரன்பும் நம்மை சூழ்ந்து நம்மை காக்கிறது. நம்முடைய தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. குருவிகளே அவருடைய அனுமதியின்றி விழுகிறதில்லை, அதனாலே நாம் விழுகிறதில்லை. இவைகளெல்லாம் நமக்கு சம்பவிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராலே நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், எரேமியா சொல்லுகிறது போல நீர் உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்தறிகிற தேவனாய் இருக்கிறதினாலே என்னுடைய நீதியை
விசாரியும், என்னுடைய நியாயத்தை விசாரியும். நான் நேர்மையானதை செய்கிறேன், ஆண்டவருக்கு உகந்ததை செய்கிறேன், ஆண்டவருக்கு உகந்ததை செய்ய முயற்சிக்கிறேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்விலே அறிக்கை பண்ணுகிறேன் என்கிற நிலையில் நிற்கிற பொழுது ஆண்டவர் நம்மை தப்பு வைக்கிறார். ஆண்டவர் நம்மை நிச்சயம் தப்பு வைத்தே ஆகுவார். யோபு சொல்லுகிறது போல, நான் மரணித்தாலும் ஆண்டவரை நம்புவேன், ஏனெனில் அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர்களுக்கு மரணம் ஒரு பொருட்டில்லை, அழிவு ஒரு பொருட்டில்லை, ஏனெனில் ஆண்டவர் சகலத்தையும் கண்டு நேர்வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் என்கிற காரியத்தை வாசகங்கள் ஊடாக நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, நல்ல நாளுக்கும் மேன்மையுள்ள வாக்கியத்திற்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தேவர் இருந்த நாளிலும் எங்களை தீயோனிடமிருந்து விடுவிக்கிறேன் என்று சத்தியத்தை தந்திருக்கிறதுனால நன்றி ஆண்டவரே. உம்முடைய பேரன்பினாலே எங்களை விடுதலை பண்ணுகிறீர் என்று உணர்த்துகிறதுனால நன்றி ஆண்டவரே. உம்முடைய அருட்கொடையினாலே நீர் எங்களை தாங்குகிறீர் என்கிறதுனால உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய தலை முடியெல்லாம் எண்ணப்பட்டு நாங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே நீதியானதை செய்து நியாயமானதை உரைத்து எங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் உம்மை பிரகடனப்படுத்தி உமக்கு பரிசுத்தமாய் உமக்கு உகந்தவர்களாய் உம்மை ஏற்று உம்மை எக்காலத்திலும் மறுதலிக்காமல் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ தேவரின் எங்களுக்கு கிருபை பண்ணுவீராக. எங்களுடைய எல்லா இயலாமைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுடைய எல்லா விழுதல்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவரின் எங்களை பாதுகாத்து நடத்துங்க, தப்பு வைக்க பண்ணுங்க. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். வல்ல மீட்பருடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.